அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. நெறைய பேர் வந்திருந்தீங்க. ஒரு 5, 6 பேர் கமெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க, போட்டிருந்தீங்க. ஆ என்னால அந்த கமெண்ட்ஸை வியூ பண்ண முடியாதனால எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. இதுக்கு வேற வழி ஏதாவது பார்த்துட்டு நான் அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கமெண்ட் போட்டவங்க வீடியோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் அந்த கமெண்ட்டுக்கு உண்டான பதில் உங்களுக்கு வரும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, நாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலவையான நாளா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, அ கும்பராசி, அதுக்கப்புறம் துலா ராசி இத தவிர்த்து வேற எந்த ராசிக்கும் நாள் அவ்வளோ சாதகமா இல்ல. கவனமா கையாள வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆ 5/5/2025 சித்திரை மாதம் 22ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் திங்கட்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, காலையில 7:36 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பகல் 2 மணி 1 நிமிடம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்கு. சித்த யோகம் பகல் 2 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்கு. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்த்தீங்கன்னா நல்லது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாள் கிடையாது. பிரச்சனையே இல்லாம நாள அமைதியா கொண்டு போறது எல்லா ராசியினருக்கும் நன்று. சூரிய உதயம் காலையில 5:56க்கும் சூரியன் மறைவு மாலை 6:24க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலை 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. மாலை 4:15 முதல் 5:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 9:15 முதல் 10:15 வரை இருக்கு. மாலை 7:15 முதல் 8:15 வரை இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, காலையில 7:21லிருந்து 8:56 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 10:30லிருந்து 12:05 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:40லிருந்து 3:45 வரைக்கும் இருக்கு. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துல செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் கிடையாது. நவக்கிரகத்துக்கு உண்டான வழிபாடு செய்யலாம். கோயில் சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் ஓதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். அதே மாதிரி அஷ்டமி நட்சத்திரமும், ஆ நவமி நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் ஏற்ற ஒரு நட்சத்திரங்கள். சுபகாரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரங்கள் கிடையாது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு சாந்தம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு நிம்மதி, கடக ராசிக்கு வீரம், சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டம், துலாம் ராசிக்கு மகிழ்ச்சி, விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு நிதானம், கும்ப ராசிக்கு நஷ்டம், மீன ராசிக்கு பொறுமை. இது எல்லாமே பகல் 2 மணி வரைக்கும் உள்ள கிரகங்களை வச்சு சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை ராசி பலன். இப்போ மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு கிரக நிலைகளில் பெருசா மாற்றம் இல்லை. சந்திரன் மட்டும் பார்த்தீங்கன்னா கடக ராசியிலையும் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு. வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டாளிகளோட உதவி அவசியமா தேவை. அனுசரித்து போறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்கறது நல்லது. எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நவீன மான பொருட்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு பணவரவும் இருக்குது, விரயமும் இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கை இன்னைக்கு அவசியமாக தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கலவையான நாள் தான். ஆனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை. வேலைகளில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மாலைக்கு மேலே கொஞ்சம் நிதானமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இருக்குது. குடும்பத்திலையும் சரி, சில குழப்பங்கள் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினாலேயும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும், எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆனால் பயணத்தின் போது செலவுகளோ இல்லை இழப்புகளோ ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு விரயம் பண்ணாதீங்க. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்றது நல்லது. ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட இன்னைக்கு பதட்டமும், குழப்பமும் இருக்கு. நிதானமா நாள சிந்திச்சு செயல்படுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப் ரிஷப் ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துலயும், 4ஆம் இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில ஆரம்பிக்கிற உற்சாகம் மதியத்தில குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட பிறந்தவங்களோட கலவையான நாளா தான் இருக்கு. கவனமா சமாளிக்க வேண்டியது அவசியம். உங்க வீட்ல சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் காலையிலேயே எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபார விஷயமா புதிய செயல்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரவு அதிகமாவும் இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் திட்டமிட்டு கவனமா நாளுக்கேற்ப கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கங்க. காலையில இருக்கிற மகிழ்ச்சி மாலையில இருக்குமான்னா, இருக்காது. அத கவனமா சூழ்நிலைக்கேற்ப கையாள வேண்டியது அவசியம். நாள கொண்டாடி மகிழ்ற மாதிரி அமைதியா கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு, நாளைக்கு காலையில சுறுசுறுப்பா நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. திருப்தியா செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மாலையில தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட சூழ்நிலைகள கண்காணிங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தருணங்கள் இனிமையான நாளா தான் ஆரம்பிக்குது. நேத்து சண்டே இருந்த சந்தோஷங்கள் அப்படியே தொடர்ச்சியா இருக்குது. காலையில வேலைக்கு போம்போது எந்த பிரச்சனையும் இல்ல. மாலையில வரும்போது பிரச்சனைகளோட வரா மாதிரி இருக்கு. பார்த்து துணையை அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு காலையிலலாம் வரவுகள் இருந்தது. திருப்தியா தான் நாளா போகும். மாலையில பண இழப்போ, இல்லன்னா விரயமோ ஆக வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பில்ல. மாலையில மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கலவையான நாள். காலையிலேருந்து மூட் அவுட்டா இருந்து, நேத்துலேருந்து மூட் அவுட்டா இருக்கிற மாரி தான் இருக்கீங்க. மனசுல மகிழ்ச்சி இல்ல. எந்தோ ஒரு மனக்குழப்பங்கள் போட்டுட்டு தான் இருக்கு. உறவுகளால தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தது. அதெல்லாம் மதியத்துக்கு மேல நல்ல ஒரு அ ஆறுதல் தரக்கூடிய மனநிலைக்கு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சில பிரச்சனைகள் குறையும். சேமிப்பும் அ கொஞ்சம் கூடுறதுக்கு வரவு கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட இன்னைக்கு வந்து புத்திசாலித்தனமோ, மதிநுட்பமோ அதிகமா தேவைப்படும். காலையில வியாபாரமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, கவனமா ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகள முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. முக்கியமான முடிவுகள காலையிலலாம் எடுக்க வேண்டாம். மதியத்துக்கு மேல குடும்பத்தோட சில பிரச்சனைகள பேசி தீர்த்துக்கிறதும், முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் கிடையாது. அதிகமான முயற்சிகளும், கடின உழைப்பும் தேவைப்படுது. சிறப்பான நாளா அமையறதுக்கு வாய்ப்பில்ல. பணி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ மாலையில ஓகே. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகள திட்டமிட்டு பிரையாரிடைஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் சாதகமாக நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட்ட இன்னைக்கு கொஞ்சம் காலையிலலாம் பதட்டமா தான் இருக்கு. அ சில விஷயங்கள்ல கோவிச்சுட்டு போற மாரி தான் இருக்கு. அது மாலையில மறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காலையிலலாம் பொறுமையா அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா, மாலையில சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பொறுப்புகள் காரணமா செலவுகள் இருந்தது. அதனால பதட்டமும், கவலையும் இருந்தது. மாலையில பண வருகை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு வலி, மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருந்தது. மாலைக்கு மேல உற்சாகமா நாள கொண்டு போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே சந்திரனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறாங்க. நாள் கொஞ்சம் தெளிவாலும் ஆரம்பிச்சாலும், பொறுப்புகள் போக நாள் போக போக பொறுப்புகள் அதிகமாகுற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய வேலைகள்ல, செயல்கள்ல மகிழ்ச்சியோட செய்ற மாதிரி இருக்கு. அசையா சொத்துக்கள் வழியில கொஞ்சம் காலையில அனுகூலம் தெரியும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அ உடல் பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி கொஞ்சம் பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பசங்களோட விருப்பங்கள நிறைவேத்த முடியறதுக்கும், அதுக்கு செலவுகள கொஞ்சம் பார்க்க வேண்டியதுமா இருக்கு. நெருங்கியவங்கள மூலியமா நல்ல ஒரு நன்மைகள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு.
கொஞ்சம் பிரச்சனைகளையும் பார்க்குற மாரி தான் இருக்கு. ஏன்னா, மாலைக்கு மதியத்துக்கு மேல கொஞ்சம் உங்களோட செயல்கள், காரியங்கள்ல தடை, தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். பிரார்த்தனை செய்றது மனச அமைதியா வச்சுக்க உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு காலையிலலாம் நல்லா வேலை செய்ற மாதிரி இருக்கு. தெளிவான சிந்தனைகள். மாலையில ஏதோ ஒரு பிரச்சனை உங்களோட குழப்பங்கள ஏற்படுத்தி விட்டு, வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும், அ அதிகமான பணிகள் இருக்கிறதுனால கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆ மாலையில வீட்டுக்கு வரும்போத, உங்க மனசுல சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கிட்டா வெளிப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்த்துட்டு, காலையில போனா மாதிரியே வந்து கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வெளியில காலையில போம்போதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வரும்போது மதியத்துக்கு மேல உங்களோட விலை உயர்ந்த பொருட்கள கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏதாவது இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த இழக்க நேரலாம், இல்ல பொருள இழக்க நேரலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம், எண்ணெய் பதார்த்தங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு விரயங்கள்ல போயி ஏகப்பட்ட செலவாகி இன்னைக்கு தான் வெளியில வரா மாதிரி இருக்கு. கொஞ்சம் மகிழ்ச்சி தரா மாதிரி நாள் போக வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் மூலியமா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி தொழில்ல எதிர்பார்த்த செலவுகள சமாளிக்க கடன்கள் தேவைப்படுற மாதிரி இருந்தது. பசங்களால மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும். வேலைய செய்ற இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட காலையிலேருந்து கொஞ்சம் பய உணர்வு இருந்தது. பணப்பற்றாக்குறை, செலவுகள பார்த்து மலைச்சு போய் இருந்தீங்க. அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒதுக்கி வந்தீங்கன்னா, நாள் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள வந்து பெரிய அளவுல பாதிக்காது. அ அ எதிர்பார்க்காம மதியத்துக்கு மேல உங்களோட வளர்ச்சிய கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லது. அதிர்ஷ்டத்த எடுத்து எதிர்பார்க்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்களுக்கு பதட்டமும், குழப்பமும் காலையிலேருந்து இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச நிலைப்படுத்தி வேலைகள செய்யுங்க. மதியத்து மேல உங்களோட குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைக்கும். கொஞ்சம் அந்த நேரத்திலயாவது அட்லீஸ்ட் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, வேலைகள்ல எந்த பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொடக்கூட காலையிலேருந்தே ஏதோ வாக்குவாதம். இது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே இருக்கிற மாரி தான் இருக்கு. கொஞ்சம் அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சில விஷயங்கள மனசு விட்டு பேசுங்க. மாலையில கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள கொஞ்சம் இனிமையா கொண்டு போக வாய்ப்பா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆ வரவில்லாத ஒரு நாள், பண இழப்பு ஏற்பட்டு காலையிலேயே மனசு நொந்து போய் இருந்தீங்க. கடன் வாங்கறதுக்கு உண்டான அ அ ச தேவையா இருந்தது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்த வந்து மாலையில வர பணத்த வந்து கரெக்ட்டா நிர்வகிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படும். மாலையில எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு அ இன்னைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் நல்ல ஒரு வரவா இருந்த நாள் செலவா போய் முடியிற மாதிரி இருக்கு. வீட்ல வந்து சுப செய்திகள்லாம் சந்தோஷமா இருந்தது. காலையில சுப செலவுகள் இருந்தது. வியாபாரத்திலயும் சரி, தொழில்லயும் வேலையிலயும் சரி, போட்டி பொறாமை குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றமா இருந்த மாரி தான் இருந்தது. ஒரு சிலருக்கு கடன்களும் வசூலாச்சு. வீட்ல வந்து செலவுகள்னால நல்ல ஒரு பலன் தர மாரி தான் இருக்கு. ம். உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு மேல ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு முயற்சி அதிகமா தேவைப்படுது. அப்பதான் நீங்க செய்ற காரியங்கள்ல வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, ஆ இன்னைக்கு நாள கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்லதா இருக்கும். சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்தது. நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருந்தது. நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாதிரி இருந்தது. ஆனா, இன்னைக்கு மதியத்துக்கு மேல பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஆ கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. மனக்குழப்பத்த வேலையில காட்டாம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா
வீட்ட விட்டு கிளம்பும்போது ஜாலியா தான் இருந்தது. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியான விஷயங்கள் நெறையவே இருந்தது. ஆனா, மாலையில ஏற்படக்கூடிய செலவுகள நெனச்சும், பணம் இல்லாத பண இழப்பு ஏற்பட்ட மனக்கவலை, உங்கள தொணக்கிட்ட கொஞ்சம் கோபத்தையும், எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கு. அத காட்டாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருந்தது. நல்ல ஒரு கையில பணம் இருந்தது. அதே மாதிரி பண இழப்புக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். மத்தபடி பெருசா பாதிப்பு இல்லாம பார்த்துக்கங்க. பதட்டப்படாம நாள கொண்டு போனீங்கன்னா, ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் தான் உங்களோட பெரிய பிரச்சனையா இருக்கு. நிதானமா நாள சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளா தான் இருக்கு. காலையிலயும் சரி, மாலையிலயும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் வழியில சுப செய்திகள் வந்து சேரும். வரவும் இன்னைக்கு நல்லா தான் இருக்கு. சேமிப்பும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்தவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பெண்கள் வந்து கொஞ்சம் சிக்கனமா செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நெனச்ச காரியம் எல்லாமே நிறைவேத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட நாள பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பான மனநிலையில இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆற்றலோட செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு மாற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி குடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள வந்து உங்க ராசிக்கு ஒரு சந்தோஷமான நாளும், வரவுக்கூடிய நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள திறமையா பயன்படுத்தி, நல்ல ஒரு செயல்பாடு குடுத்து, உங்களோட செயல்திறன முன்னுதாரணமா வைக்கிற அளவுக்கு உங்களோட செயல்பாடு இருக்கும். திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பாராட்டும் பேரும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சுமூகமான நட்பான அணுகுமுறை நல்லாவே இருக்கு. ஜாலியா அனுசரணையான போக்கும், மன மகிழ்ச்சி தர விஷயங்களும் நிறையவே நடக்குற மாதிரி இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையிலயும் சரி, காலையிலயும், மாலையிலயும் நல்லாவே இருக்கு. வரவு நல்லாவே இருக்கு. சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு, அதிக அளவுக்கு சேமிச்சீங்கன்னா நல்லது. சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட வந்து தைரியமும், உறுதியும் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு ஆரோக்கியத்தில குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியான நாளா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு அ எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து 9ஆம் இடமும், 10ஆம் இடத்துக்கு உண்டான இடமா இருக்கு. கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியம். அ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரி காலையில பசங்களால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அ ஆடம்பர செலவுகளால வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அயராத உழைப்பு இன்னைக்கு வேலைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். பொறுப்போட செயல்பட்டீங்கன்னா, வியாபாரத்தில இழப்புகள தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் ஒரு சிலருக்கு கை கொடுத்து உதவ வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க பார்க்கறது நல்லது. வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா, மனசுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷமான தருணங்கள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. நான் வேலையில நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிக முயற்சி தேவைப்படுது. உங்களோட செயல்கள்ல, காரியங்கள்ல வெற்றி கிடைக்க, சுமூகமான பணிகள் நடைபெற, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள்ல தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, பொறுமையா, நிதானமா காலையில எடுத்துட்டு போனீங்கன்னா, நாள் கொஞ்சம் சுமூகமாவே, சந்தோஷமாவே போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அ நேரம் செலவு பண்றதுக்கு உண்டான வாய்ப்பில்ல. காலையிலேருந்து பதட்டத்தோட வெளியில போற மாதிரி இருக்கு. மாலையில வரும்போத மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வாங்க. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போங்க. ஜாலியா இனிமையான தருணங்கள அனுபவிக்க மகிழ்ச்சியா உங்கள வச்சுக்கிட்டு, துணைக்கு உண்டான பிடித்தமான விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் செலவும் இணைஞ்சு தான் இருக்கு. உங்களோட பணத்த இன்னைக்கு முறையா பயன்படுத்துறது கஷ்டம். காலையிலலாம் நல்ல ஒரு செலவு இருந்த மாதிரி இருக்கு. மாலையில கொஞ்சம் சேமிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாராதான ஆரோக்கியம் தான். நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிகமான நீர பருகுனீங்கன்னா நல்லது. உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கு. நல்ல ஓய்வு எடுக்கிறதும் நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு இன்னைக்கு வந்து 8ஆம் இடத்துலயும், 9ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறது. வித்தியாசமான பலன்கள். அதாவது பயங்கரமான குழப்ப நிலையில இருந்தீங்க. அது கொஞ்சம் மாலைக்கு மேல சின்ன பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில நிம்மதி இல்லாத சூழ்நிலை நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ம். எந்த ஒரு விஷயத்திலயும் நிதானமும், பொறுமையும் அவசியமா இருக்கும். தேவைப்படும். அதே மாதிரி அடுத்தவங்கள அனுசரிச்சு வேண்டியதும், விட்டு குடுத்து வேண்டியதும் நல்லது. பயணங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சோம்பலும், அசதியும் இன்னைக்கு உங்கள எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாது. மனசுல அதிக குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாள திட்டமிட்டு கவனமா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. மன வருத்தங்கள் நெறைய இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையில அதிகமா மூழ்கி இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல தவறுகள் இல்லாம கவனமா செய்யுங்க. இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பெயரும் பாராட்டும்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகள கரெக்ட்டா டைமுக்கு முடிக்கிறதுக்கு, தவறுகள் இல்லாம செய்யறதுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா போதும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு இடையும் நல்ல தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. சுமூகமான உறவு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற குழப்பத்த தவிர்த்துட்டு, தொண கூட அனுசரணையான போக்க அணுக வேண்டியது அவசியம். விட்டு குடுத்து போறது நல்லது. சில விஷயங்கள ஆ கண்டு கண்டு காணாம போனீங்கன்னா, நல்ல ஒரு நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த கவனமா கையாளணும். காலையில இருந்துலாம் பதட்டத்துல பணத்த தொலைச்சிடாதீங்க. அதனாலேயும் வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா பணத்த கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறதோ, டாக்டர பார்க்கிறதோ நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு ஆ எப்படி சொல்றதுன்னா, அ 7ஆம் இடத்தில் சந்திரன், அதாவது மகிழ்ச்சியா ஞாயிற்றுக்கிழமை போச்சு, திங்கட்கிழமை காலையிலயும் சந்தோஷமா போறீங்க. ரிட்டர்ன் வரும்போது மனசுல குழப்பத்தோட வரா மாதிரி இருக்கும். கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க விஷயத்தில தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. தேவைப்படாம கோவப்படுறதோ, எரிச்சல் அடையிறதோ, மனச வருத்திக்கிறதோ இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா செய்ய வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகள இன்னைக்கு வந்து செய்றதா இருந்தா காலையிலேயே செஞ்சுருங்க. இல்லன்னா தள்ளி வைக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஆ சாதகமான விளைவுகள் கிடைக்க வாய்ப்புகள் கம்மி. காலையிலலாம் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. மாலைக்கு மேல ஏதோ ஒரு பதட்டம் உங்கள சூழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட நிறைவே விருப்பங்களையும், செயலையும் நிறைவேற்ற கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவ. ம். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வந்து எந்த ஒரு பாராட்டும்லாம் எதிர்பார்க்காதீங்க. காலையில செஞ்ச பலனுக்கு மாலையில நல்ல ஒரு பலன் இருக்கு. இருந்தாலும் மாலையில அவசரப்பட்டு எந்த ஒரு தவறும் செய்யாம இருக்கிறது நல்லது. முன்கூட்டியே உங்களோட வேலைகள அ அ தரமா செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா நல்லது. மதியத்துக்கு மேல ரொம்பவே கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உணர்வுகள பகிர்ந்துக்கிறது நல்லது. காலையில ஜாலியா போறீங்க. மாலையில வரும்போது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது புரிதல கெடுக்காம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட கருத்துக்கள தெளிவா எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருந்தாலும், ஆனா விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வருமானம் ஆ குறைஞ்சாலும் பரவால்ல. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. செலவுகள கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு காலையில இருந்த தைரியம், உறுதியும் மாலையில இருக்காது. அதையே கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு துலாம் ராசிக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நாளா தான் 2டே ராசிக்கு தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு சந்தோஷமும், மகிழ்ச்சியும், சுறுசுறுப்பும் எல்லாமே இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டவசமான விஷயங்கள் இருக்கு. குடும்பத்தில சந்தோஷம் நிறைஞ்சு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்க படிப்புல ஆர்வத்தோட ஈடுபடுவாங்க. பொதுநல காரியங்கள்ல ஈடுபாடு நல்ல பலனை தரா மாதிரி இருக்கும். வியாபாரத்தில கடன்கள் வசூலாகும். நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. அதிர்ஷ்டமா காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட இலக்குகள ஈஸியா அடையிற நாளா தான் இருக்கு. உங்களோட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, வளைந்து கொ கொ கொடுத்து போற விஷயம், இன்னைக்கு சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும். அ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் வந்து 6ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும் இருக்கிறது மகிழ்ச்சி ஏற்படுத்துற விஷயமா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு
கூட வேலை செய்றவங்க, மேலதிகாரிகள் கூட இன்னைக்கு விருந்துல கலந்துக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இன்னைக்கு நெறையவே இருக்கும். பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. செயல்திறன் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். ஜாலியா வெளியிலயும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. காதல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. தொணக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சில பிரச்சனைகளுக்கு முடிவும், சந்தோஷமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம்ன்ற பேர்ல பங்கு வர்த்தகத்து மூலியமா நல்ல பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க. செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி அதிக ஆசைப்பட்டு பங்கு வர்த்தகத்துல பணத்த தொலைக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்க ஆற்றலும், உறுதியும் உங்களோட நாள சிறப்பாவே வச்சிருக்கும். எந்த குறைபாடும் கிடையாது. அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. உங்களுக்கு காலையிலலாம் கொஞ்சம் பதட்டமா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஏன்டா வந்ததுன்ற மாதிரி இருக்கு. ஆனா, மாலைக்கு மேல நல்ல ஒரு பலன் தர மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நிறையவே இருக்கு. பசங்களால சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ உறவினர்கள் கிட்ட இருந்த மாறுபட்ட கருத்துக்கள் விலகும். அதே மாதிரி பயணங்களால அலைச்சல் இருந்தாலும் மதியத்துக்கு மேல நல்ல பலன் தர மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிறவங்கள, வீட்ல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா அனுகூலம் கிடைக்கும். தெய்வீக காரியங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா காலையில மனசு தெளிவா இருக்கும். இன்னைக்கு மாலைக்கு மேல உங்களோட செயல்கள்ல சொந்த முயற்சி மூலியமா வெற்றி காணக்கூடிய நாளா இருக்கு. அபாரமான வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த பாதிப்பும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு காலையிலலாம் மனச அமைதியா வச்சுக்கிட்டு, மதியத்துக்கு மேல சிறப்பா உங்களால செயல்பட ம் முடிஞ்ச அளவுக்கு செயல்பட முடியும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு ஆ காலையில நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், மாலையில புதுசா எதிர்பாராத விதமா பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பும் அமையும். அத சரியா பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொடக்கூட நல்ல ஒரு மனசு விட்டு பேசுங்க. காலையில போறீங்க, டென்ஷனோட தான் வீட்ட விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். மாலையில வந்ததும் அத சரி செய்ய முயற்சி செய்றது நல்லது. அ துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, அது நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க தயாரா இருங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, அ காலையிலலாம் நல்ல குடும்பத்தில செலவு இருந்தது. பசங்க வீட்ட விட்டு கிளம்பும்போதே பணத்த வாங்கிற மாரி தான் இருந்தது. மாலையில கொஞ்சம் வருவம் இருக்கு. கையில கொஞ்சம் திருப்தியான மனநிலையோட பணம் இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து பொறுமையா, நிதானமா இருந்தீங்கன்னா, மாலைக்கு மேல உங்களால சந்தோஷமான தருணங்கள உணரக்கூடிய நாளா தான் இருக்கு. பெரிய பாதிப்புகள் இருக்காது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா, லைவ் வீடியோ வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் லைவ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில கமெண்ட் பண்ணவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிலேயே உங்களுக்கு ரிப்ளை அனுப்புற மாதிரி அனுப்புறேன். இல்லை என்னோட வாட்ஸ்அப்க்கு ஹாய் அனுப்புங்க. உங்களோட பேரு, அந்த பிறந்த விவரத்த போட்டு நான் அதுக்கு உண்டான பலன்கள உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா, பப்ளிக்ல நான் கமெண்ட்ட வந்து பதிவு பண்ண விரும்பல. அது அடுத்தவங்களுக்கு மிஸ்யூஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ம் ஆதரவு நிறையவே இருக்கும். எங்களுக்கு அதுவும் தேவைப்படுது. இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் இனிமும் தொடராம ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டியது நல்லதா இருக்கு. ஆ முயற்சி செய்றோம். அதை எங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால முடியுமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தர விதமா இருக்கும். நன்றி, வணக்கம். கூடிய விரைவில இன்னொரு லைவ் வர வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.